Good Bird Stories. புஜ்ஜியின் கேக் தயாரிப்பு. ஒரு நாள் சாயந்தர நேரம் எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு ஒரு கேலண்டர் பார்த்து ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு என்னோட பர்த்டேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேளுங்க, இந்த தடவை யாரும் என் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க கூடாது. எனக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாரும் எனக்காக கேக் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. டேய், ஒவ்வொரு வருஷமும் பேக்கரியில தானே ஆர்டர் கொடுப்போம், இப்பவும் அப்படியே கொடுத்துடலாம்டா. வேண்டாமா, பேக்கரி கேக் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால யாராவது புதுசா கேக் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. புஜ்ஜி உற்சாகமா கைய தூக்கி, நான் செஞ்சு எடுத்துட்டு வர பண்ணோ. நான் கேக் செய்யறது எப்படின்னு யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கேன். அதுல சாக்லேட் கேக் சூப்பரா செஞ்சாங்க. நான் அதையே செய்யறேன். உனக்காக இத கூட செய்ய மாட்டேன்னா என்ன? ஆமா பண்ணு, புஜ்ஜிக்கு கேக் செய்ய ரொம்ப பிடிக்கும், அவ செஞ்சு கொண்டு வரட்டும். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு பொறாமை ஆயிடுச்சு. புஜ்ஜிக்கு நல்ல பேர் வந்துருமே அதான். அதனால புஜ்ஜியை கிண்டல் பண்ற மாதிரி, ஓஹோ புஜ்ஜி நீ கேக் பண்ண போறியா? இந்த சொப்பு சாமா வச்சு விளையாடுறது மாதிரி நினைச்சிட்டியா சமைக்கிறதுங்கிறது? கேக்குங்கிறது ரொம்ப பார்த்து கவனமா செய்யணும். உன்னால அதெல்லாம் செய்ய முடியாது. இல்ல சிச்சு ஆண்டி, நான் சரியா அளவெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த கேக்க செய்வேன். வேணாம், நீ செஞ்சா அது செங்கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, டேய் பன்னோ, உனக்கு கேக் தானே வேணும்? நான் ஸ்பெஷல் வெனிலா டிலைட் கேக் செய்யறேன். பார்க்க கிரீமியா ரொம்ப நல்லா இருக்கும். வாயில வச்சா அப்படியே அந்த கேக்கு கரைஞ்சு போயிடும். அப்படியா ஆண்டி? அப்போ நீங்க கேக் பண்ணுங்க. புஜ்ஜி நீயும் கேக் பண்ணு. 2 கேக்கு. வாவ், என்னோட பர்த்டேக்கு சாக்லேட் கேக் 1, வெனிலா கேக் இன்னொன்னு. சரி, என் கேக் முன்னாடி புஜ்ஜியோட கேக் நிக்காது, வேணும்னா பாரு. ஓகே ஆண்டி, பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில புஜ்ஜி ஒரு லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு கடைக்கு போனா. இன்னொரு பக்கம் சிச்சுவும் சின்னவ கூட்டிக்கிட்டு கடைக்கு போனா. கொக்கு அங்கிள், எனக்கு மைதா மாவு, வெனிலா எசன்ஸ், கோகோ பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் சர்க்கரை கொடுங்க. கொடுக்கறேம்மா. சிச்சு சின்ன கிட்ட, பாத்தியாட சின்னம், கோகோ பவுடர் வேணுமாமா. அது பார்க்க கருப்பா இருக்கும். நாம பண்ண போறது வெண்ணிலா கேக்கு, நல்லா ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைக்காரன் கிட்ட, ஏப்பா மைதா மாவு, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொடு. சர்க்கரை வேண்டாம், எங்க வீட்ல இருக்கு. அம்மா, வீட்ல சர்க்கரை இல்லையே, நேத்து தானமா தீந்து போச்சு. ஷூ, உனக்கு என்னடா தெரியும்? பணத்தை மிச்சம் பிடிக்கணும். சர்க்கரை சமையல் அறையில இருக்கு, நான் பார்த்துட்டு தானே வரேன். அதை வச்சே செஞ்சுக்கலாம். 2 பேரும் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. யுத்தம் தொடங்குச்சு. துணிக்குருவியோட வீட்டுல புஜ்ஜி குருவி யூடியூப பார்த்து கேக் தயார் பண்ண ரெடி பண்ணா. அம்மா, முதல்ல மைதா மாவு போடணும், அப்புறம் பேக்கிங் சோடா போடணும், அப்புறம் 2 முட்டையை உடைச்சி இதுல ஊத்தணுமா? பாத்து கட்டி இல்லாம கலந்து எடுக்கணும். ஓகேமா. இப்ப இதுல கொக்கோ பவுடர் போடணும். வாவ், நல்ல சாக்லேட் வாசம் வருதுல்ல. பன்னுக்கு இந்த சாக்லேட் வாசம் ரொம்ப பிடிக்கும். புஜ்ஜி கொஞ்சம் கூட பயப்படாம அளவெல்லாம் சரியா போட்டு கேக் மாவை தயார் பண்ணா. ஸ்டவ்ல குக்கரை வச்சு ப்ரீஹீட் பண்ணி அதுல அந்த கேக் கிண்ணத்தையும் வச்சா. அப்பாடா, இன்னும் 45 நிமிஷம் இது இப்படியே இருக்கணும். கடவுளே, கேக் நல்லபடியா வரணும். சிச்சுவோட வீட்ல நிலைமை வேற மாதிரி இருந்துச்சு. சிச்சு ரொம்ப டென்ஷனாவே இருந்தா. கிண்ணத்தை எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருந்தா. டே சின்னு, அந்த பாத்திரத்தை கூட புஜ்ஜியை விட பெருசா கேக் பண்ணணும். அதனாலதான் 2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அம்மா, 2 கிலோ மாவுக்கு எவ்வளவு முட்டைமா போடணும்? ஒரு 10 முட்டை போடுறா, நல்லா இருக்கும் அப்படின்னு 10 முட்டைய உடைச்சு ஊத்துனா. இப்ப முக்கியமான பொருள், இனிப்பு. இந்த சர்க்கரை டப்பா எங்க? சிச்சு காக்கா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தப்போ அங்க 2 வெள்ளை பாட்டில் இருந்துச்சு. ஒண்ணுத்து மேல எஸ்ன்னு இருந்துச்சு, இன்னொன்னுத்து மேலயும் எஸ்ன்னு தான் இருந்துச்சு. சிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சு. அட, 2 பாட்டிலையும் எஸ்ன்னு எழுதிருக்கு, இதுல எது சர்க்கரையா இருக்கும்? அம்மா, டேஸ்ட் பண்ணி பார்த்து போடு. அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா. நம்ம தினமும் டீ காஃபி போடும்போது போடுற சர்க்கரை தானே, அத பார்த்தா எனக்கு தெரியாதா? இதுதான் சர்க்கரை, நல்லா அள்ளி போடலாம், அப்பதான் நல்ல ஸ்வீட்டா இருக்கும். ஆனா உண்மையை சொல்லும்னா சிச்சு காக்கா கொண்டு வந்தது உப்பு டப்பா. அத சர்க்கரை டப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி அவ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த மாவுல போட்டா. இனிப்பு அதிகமா இருந்தாதான் பன்னுவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. இன்னும் ஒரு கைப்பிடி சர்க்கரையை தூக்கி போடலாம், அப்போ இனிப்பு இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா சின்ன சந்தேகமா, அம்மா
எனக்கு என்னமோ அது பளபளன்னு இருக்கிறத பார்த்தா அது சர்க்கரை எல்லாம் உப்புன்னு தோணுது. டேய் சயின்டிஸ்ட், இது பவுடர்டு சுகர்டா. பாக்குறதுக்கு உப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனா இது சர்க்கரை. அப்படி சிச்சு காக்கா அந்த உப்பு கலந்த மாவை எடுத்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்துல போட்டா. அப்பாடா, இன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த கேக்க பன்னு விரும்பி சாப்பிடணும். புஜ்ஜி செஞ்சு கொண்டு வந்ததை நாய்க்கு தூக்கி போடணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா புஜ்ஜியோட வீட்டுக்குள்ள இருந்து சாக்லேட் மனம் வந்துச்சு. அது வெளியில எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அப்ப வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த பன்னு கிளி, அடடா, புஜ்ஜியோட வீட்ல இருந்து சாக்லேட் ஸ்மெல்லு வருது, இப்பவே நாக்குல எச்சில் ஊறுது. ஆனா சிச்சுவோட வீட்ல இருந்து ஒரு வித்தியாசமான மனம் வந்துச்சு. உப்ப வறுத்தா எப்படி வருமோ அப்படி வந்துச்சு. அம்மா, கேக் ஸ்மெல்லு வராம என்னம்மா இது கடல் ஸ்மெல்லு வந்துகிட்டு இருக்கு? டேய், அது வெண்ணிலா எசன்ஸோட ஸ்மெல்லுடா, கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். கேக்க எடுத்து, வாவ், வெள்ளை கலர்ல ஸ்பாஞ்சி கேக்கு எவ்வளவு அழகா தயாராயிருக்கு பாரு. சிச்சு காக்கா அந்த கேக்க வெளியில எடுத்தா. அது பாக்குறதுக்கு வெள்ளையா நல்லா சாஃப்டா தான் இருந்துச்சு, ஆனா உள்ளதான் விஷம் இருந்துச்சு. இதுக்கு மேல இப்ப கிரீம் போடணும். கிரீம் போட்டா பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்டா. சிச்சு காக்கா அந்த கேக்குக்கு மேல நிறைய கிரீமையும் அப்படியே செரி பழத்தையும் வச்சா. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சாயந்தரம் 6 மணி. ஊர்ல இருக்கிற எல்லாருமே சோட்டுவோட வீட்டுக்கு முன்னாடி வந்தாங்க. பன்னு கேக் கட் பண்ண தயாரா இருந்தான். டேபிள்ல 2 கேக் இருந்துச்சு. ஒன்னு சின்ன கேக்கு, சாக்லேட் கலர்ல, அது புஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு வந்த சிம்பிள் கேக்கு. இன்னொரு பக்கம் பெரிய கேக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அது சிச்சு பனுவுக்காக எடுத்துட்டு வந்த கேக்கு, பார்க்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு. வாவ், 2 கேக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. சிச்சு ஆண்டி கொண்டு வந்த கேக் ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு இதுதான் வேணும். சிச்சு காக்கா பெருமையா, பாத்தியா புஜ்ஜி, சைஸ் தான் மேட்ரு. என் கேக் பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு. உந்து ஏதோ பிஸ்கெட் மாதிரி இருக்கு. பரவாயில்ல ஆண்டி, டேஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம்ல. சரி சரி பன்னு, கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே பாட்டி எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது பன்னு கேண்டில ஊதுனா. முதல்ல சிச்சுவோட அந்த கேக்க தான் கட் பண்ணா. பன்னு, ஏன் கேக்க தானே நீ சாப்பிடணும், உனக்காக ஆண்டி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தல. நிச்சயமா ஆண்டி, எனக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கீங்க, இததான் நான் முதல்ல சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பன்னு ஒரு பெரிய கேக் பீஸ வெட்டி எடுத்துக்கிட்டான். அப்போ சிச்சு காக்கா ஆர்வமா, சாப்பிடு சாப்பிடு, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது பன்னு அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிச்சான். முதல்ல அந்த கிரீமோட இனிப்பு வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து அந்த கேக் வாய்க்குள்ள போச்சு. இப்ப கிலோ கணக்குல ஒளிஞ்சிருக்கிற உப்போட டேஸ்ட் பன்னுவோட நாக்குக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அவ்வளவுதான், பன்னு அதை சாப்பிட்ட உடனேயே ரொம்பவுமே கஷ்டத்தோட, என்னடா கேக் நல்லா இருக்கா, வார்த்தையே வரலையா? அப்போ பன்னு கிளி ரொம்ப சத்தமா, ஐயோ அம்மா, இல்லம்மா, இது உப்பு உப்பு, என் நாக்கெல்லாம் எரியுது. ஐயோ, நான் கடலையே முழுங்கிட்டேனா என்ன, தண்ணி தண்ணி. பன்னு கத்திக்கிட்டே வாட்டர் பாட்டில தேடிக்கிட்டு போனான். ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய தண்ணியே குடிச்சான். ஆனாலும் எரிச்சல் நிக்கவே இல்ல. சீச்சி ஆண்டி, இது கேக்கா இல்ல உப்பு மூட்டையா? இதுல சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டுட்டீங்களா? ஐயோ, என் நாக்கெல்லாம் எரியுது ஆண்டி. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. சிச்சுவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது உப்பா? இல்லையே, நான் இதுல சர்க்கரை தானே போட்டேன் அப்படின்னு கொஞ்சம் வாயில எடுத்து போட்டுட்டு, உப்புதான் அப்படின்னு சின்னவ பார்த்து, டேய், அந்த டப்பால இருந்தது சர்க்கரை இல்லையா, உப்பா? நான் தான் முதல்லயே சொன்னேம்மா, அது உப்பு மாதிரி இருக்குன்னு, நீ தான் கேட்கல. சிச்சோ, கேக்ல உப்பு போட்டிருக்கியே, இது என்ன புது வெரைட்டியா? இல்லைங்க மஹி, நான் சால்டட் கேரமல் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. சாரி சாரி. சாரி வேணாம், ஒன்றும் வேணாம். என் பர்த்டே பார்ட்டியை நீங்க முழுசா கெடுத்துட்டீங்க. பன்னு, கவலைப்படாத, நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கல அந்த கேக்க நீ சாப்பிட்டு பாரு. புஜ்ஜி கொடுத்த அந்த சாக்லேட் கேக்க பன்னு சாப்பிட்டு பார்த்தான். அதை சாப்பிட்டதுமே முகத்துல சந்தோஷம் தெரிஞ்சுது. வாவ், சூப்பர், இது கேக் மாதிரியே இல்ல, அமிர்த மாதிரி இருக்கு. கேக் நல்லா சாஃப்டா இருக்கு, இதுல ஸ்வீட் கரெக்டா இருக்கு, அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. வாவ், புஜ்ஜி செஞ்ச கேக் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டி எல்லாரும் அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு நொடியில புஜ்ஜி கொண்டு வந்த கேக் தீந்து போச்சு. ஆனா சிச்சு கொண்டு வந்த கேக் டேபிள்ல அப்படியே முழுசாவே இருந்துச்சு. பார்ட்டி முடிஞ்சு போச்சு. எல்லாரும் புஜ்ஜிய பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு தலை குனிஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது பன்னு அவளை கூப்பிட்டு, இருங்க ஆட்டி, இந்த கேக் அப்படியே இருக்கே, இதை யார் சாப்பிடுவாங்க? யாராவது சாப்பிடணும்ல. பரவாயில்லடா, நான் நாய்க்கு போட்டுடுறேன். வேணா ஆண்டி, அப்புறம் நாய்க்கு பிபி வந்துடும்.
ஒன்று பண்ணுங்க, தினமும் உங்க வீட்ல குழம்பு செய்வீங்கல்ல, அப்ப இந்த கேக்கை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க, உப்பு சரியா இருக்கும். எல்லாருமே அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. சிச்சு காக்கா தலை குனிஞ்சு அங்கிருந்து போயிடுச்சு. இது நல்ல யோசனை தான்டா. நாளைக்கு எங்க அம்மா கிட்ட உப்புல உப்புமா செய்ய சொல்றேன், சரியா? எந்த வேலையையும் நாம கவனமா செஞ்சா மட்டும்தான் அது சரியா வரும். ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல பண்ணா இப்படி உப்பு கேக்காதான் மாறும். பன்னுவால அன்னைக்கு சாப்பிட்ட அந்த உப்பு கேக்கோட சுவைய வாழ்க்கை பூரா மறக்க முடியல. ரயிலு போகி வீடு. தனியா ஒரு பாழடைஞ்ச இரும்பு போகி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இரும்பு போகியில இருந்து விழற துரும்புகள் எல்லாமே துணியோட வாழ்க்கையில விழற பனித்துளி மாதிரி இருந்துச்சு. துணி அந்த ட்ரெயின் போகியில தான் பொண்ணு புஜ்ஜி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. வெளியில போய் யார்கிட்டயோ கேட்டு கெஞ்சி வாங்கிட்டு வந்த கொஞ்சோண்டு கஞ்சிய தான் பொண்ணு புஜ்ஜிக்காக கொடுத்தா. அவங்க 2 பேருமே பசியில ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிறது கொஞ்சம் கஞ்சி அப்படிங்கறதுனால பொண்ணோட பசி தீராதுன்னு துணி அவ பங்கையும் புஜ்ஜிக்கு கொடுத்துட்டா. புஜ்ஜி அத பார்த்து, நாளுக்கு நாளா நீங்க ரொம்பவே அவமானத்தை பட்டுக்கிட்டு இருக்கீங்க. மத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. எல்லாரும் உங்களை புத்தி இல்லாதவன்னு சொல்லும் போது என் மனசே உடையிற மாதிரி இருக்குமா. ஏமா அந்த கடவுள் நம்மளுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறான்? நம்ம தலையெழுத்து ரொம்ப மோசமா இருக்குமா. நம்மளுக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு சின்ன வீடு, படுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இடம், அது கூட நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சேமா. நம்ம வாழ்க்கை இவ்ளோ கேடுகிட்டு போயிடுச்சேமா. நைட்ல குளிர் தாங்காம நீங்க நடுங்கிக்கிட்டு படுத்திருக்கும் போது அதை பார்க்கும் போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குமா. துணி அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. பழசெல்லாம் நினைச்சதும் ஏதோ நெஞ்சில அம்பு வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு. வேண்டாம் புஜ்ஜி, அந்த காயத்தை மறுபடியும் தூண்டாத. அந்த நாட்கள் ஞாபகம் வந்தா என் உயிரே போற மாதிரி இருக்கு. உனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லாமையே நான் இவ்வளவு நாள் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனோட உயிர் போறதை விட அவனை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது ரொம்ப கொடுமையானது. விதி நம்ம கிட்ட விளையாடுது. காலம் நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது. இல்லம்மா, எனக்கு உண்மை தெரியணும். நீங்க எவ்வளவு பெரியவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மளோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியணும். நான் உங்க கூட இருந்தா அதுவே எனக்கு ஸ்வர்க்கம். இந்த அநியாயத்துக்கு பின்னாடி இருக்கிற ராட்சசங்க யாருன்னு சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு தகுந்த தண்டனை ஆகணும். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதி அடையும். துணி புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அந்த இருட்டு போகிக்குள்ள அவங்களுடைய அழுகையும் மறைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி அவளுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவளுடைய பொண்ணு புஜ்ஜிய சமாதானப்படுத்தினா. புஜ்ஜி, இந்த பசி, இந்த பாழடைஞ்ச வீடு, இது என்னோட வாழ்க்கை இல்லம்மா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆனந்தபுரம் அப்படிங்கிற ஊர் ஜமீன்தாரரோட பொண்ணுனா. உங்க தாத்தா எனக்கு நிறைய வயலு, அதே மாதிரி அரமனை மாதிரி பெரிய வீட்டை என் பேர்ல எழுதி வச்சாரு. ரோட்ல நடந்து போனா ஜனங்க என்ன கையெடுத்து கும்பிடுவாங்க. என்னோட வார்த்தை தான் அவங்களுக்கு வேத வாக்கு. நம்ம ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஜமீன்தாரர் அம்மா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. என் கை குடுக்கிற கை, என்னோடது குடுக்கிற கை. ஆனா அந்த கையே பின்னாடி இருந்து கட்டிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. வெளிச்சம் இருக்கும்போது நம்மள பாராட்டிக்கிட்டு இருட்டு ஆன உடனே நம்மள குழியில தள்ளுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலமா. அப்பதான் கதை ஆனந்தபுரத்து தர்பாருக்கு மாறுச்சு. துணி அவளுடைய சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்ப குஹு அப்படிங்கிற விவசாயி கண்ணுல கண்ணீரோட முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ஜமீன்தாரர் அம்மா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அந்த சிச்சு காக்கா என்னோட 2 ஏக்கர் வயல மோசம் பண்ணி வாங்கிருச்சு. நான் கொஞ்சம் கடன் வாங்கின காரணத்தினால என் சொத்தையும் எழுதி வாங்கிருச்சு. என் குழந்தைங்களுக்கு என்னால சாப்பாடு கூட கொடுக்க முடியல. நான் நடு வீதிக்கு வந்துட்டேம்மா. குஹு, நீ கவலைப்படாத. என்னோட ராஜ்யத்துல யாருக்கும் கஷ்டம் வர விட மாட்டேன். அந்த சிச்சுவை வர சொல்றேன். சிச்சு ரொம்பவும் திமிரா அகங்காரமா கண்ணுல கொஞ்சம் கூட பயமே இல்லாம நின்றுகிட்டு இருந்தா. துணி மேல கூட அவளுக்கு கொஞ்சமும் மரியாதை இருக்கல. சிச்சு, குஹுவோட வயல நீ ஏமாத்தி வாங்கிட்டியாமே. ஏழைங்களோட வயித்துல அடிக்க கூடாது. உடனே நீ ஏமாத்தி வாங்கின வயல குஹுக்கே கொடுத்துரு. ஐயோ, ஏழைங்க மேல துணிக்கு ரொம்ப கரிசனமாச்சே. இங்க பாருமா துணி, நான் ஒன்னும் ஏமாத்தி வாங்கல. குஹு என்கிட்ட காசை வாங்கினதுனாலதான் நான் 2 ஏக்கர் வயல எழுதி வாங்கிக்கிட்டேன். இப்ப அந்த வயலு என்னோட இது. என்ன ஜமீன்தாரர் அப்படிங்கிற அதிகாரத்தை என்கிட்ட காட்டி என்ன பயப்பட வைக்கலான்னு பாக்குறியா? உன் அதிகாரம் எல்லாம் என்கிட்ட செல்லாது. ஆமா, இப்ப உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்?
நீ உன்னோட சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு சந்தோஷமா இரு போதும். சிச்சு, வாய மூடுறியா? பார்த்து பேசு. ஏழைங்களோட கஷ்டம் உனக்கு சாபமா மாறப்போகுது. குஹு குழந்தைங்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட அவ்வளோ சொத்து இருந்தாலும் குஹுவோட 2 ஏக்கரை நிலத்துக்கு நீ பாடுபட போறியா? அப்ப சிச்சு அவமரியாதையா? சாபமா? சாபம் என்ன பார்த்து விடுறியா? ஆமா துணி, குஹுக்காக உன்னால என்ன செய்ய முடியும்? வெறும் வாய் வார்த்தை தானா, இல்ல கையில ஏதானா செய்ய முடியுமா? ஏழைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றியே, உன் சொத்துல அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா, இல்ல வெறும் வெத்து வேட்டா? அப்படின்னு சிச்சு கேட்டது துணியோட மனசுக்கு ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. அவ குஹுவோட தைரியத்தை பார்த்து அவளும் தைரியமா, சரி சிச்சு, உனக்கு லாபம் தானே வேண்டியது. குஹுவோட 2 ஏக்கரை வயல நீ திருப்பி கொடுத்தனா, என்னோட தாத்தா மாங்காய் தோப்பா எனக்கு கொடுத்த 6 ஏக்கரை பூமிய நான் கண்டிப்பா உன்னோட பேர்ல எழுதி வைக்கிறேன். சொல்லு சிச்சு, அப்பவாவது உன்னோட பேராசை முடியுமா, இல்ல இன்னும் அதிகமா ஏதாவது தேவையா? சபையில ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சுவோட பார்வையில பேராசையும் பொறாமையும் தெரிஞ்சுது. உண்மையா? பரவாயில்லையே. ஜமீன்தாரர் அம்மா எனக்கு 6 ஏக்கரை மாங்காய் தோப்ப குடுக்கறீங்கன்னு சொன்னா என்னோட 2 ஏக்கரை வயல குஹுக்கு கண்டிப்பா குடுக்கறேன். உங்கள மாதிரி ஜனங்க இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி ஜனங்க சந்தோஷமா வாழலாம். அங்கேயே துணி கையெழுத்து போட்டு அவளுடைய வயல் பத்திரத்தை சிச்சு கிட்ட கொடுத்தா. குஹு துணியோட கால்ல விழுந்து நன்றிய தெரிவிச்சா. ஆனா சிச்சுவோட மனசுல மட்டும் பேராசை இருந்துச்சு. இந்த துணிய இப்படியே விட்டுட்டா எப்ப இருந்தாலும் எனக்கு ஆபத்து தான் அப்படின்னு திட்டம் போட்டா. அன்னைக்கு ராத்திரி சிச்சு அவளுடைய வீட்டு மொட்டை மாடியில உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பாத்துக்கிட்டு அவளுடைய மனசுக்குள்ள ஏதோ திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தா. இப்பத்துக்கு இந்த துணியோட 6 ஏக்கரை வயலு எனக்கு வந்துச்சு. இதே மாதிரி துணிகிட்டு இருக்கிற 5000 ஏக்கரை கூட எனக்கே வரணும். என்னால இங்க வாழ முடியாது. இந்த துணியோட சொத்து முழுக்க என் பேர்ல இருந்தா நான் இந்த ஊருக்கு மகாராணியா வாழலாம். எப்படியாவது ஏதாவது செஞ்சு இந்த துணிய ஊரை விட்டு வெளியே அனுப்பிடணும். ஊரு ஜனங்க எல்லாருமே துணியை அவமானப்படுத்துற மாதிரி செய்யணும். அப்பதான் சிச்சுவுக்கு மகியோட ஞாபகம் வந்துச்சு. மகி துணியோட ஆஸ்தானத்துல வேலை செஞ்சவ. ஆனா துணி ரொம்ப நல்லவ அப்படிங்கறதுனால அவனுக்கு அங்க வேலை செய்ய பிடிக்கல. அதனால சிச்சு மகிகளுக்கு பார்க்க போச்சு. மகி, உங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா 1000 ஏக்கரை வயல உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன். உங்களுக்கு 1000 ஏக்கரை வயல் வேணுமா, இல்ல துணிகிட்ட சும்மா வார்த்தைக்காக வேலை செய்ய போறீங்களா? 2ல எது வேணும்னு நீங்களே யோசிங்க. 1000 ஏக்கரை வயல என் பேர்ல எழுதி கொடுக்கறீங்களா? அந்த துணியோட நல்ல குணத்தை பார்க்கும்போது எனக்கே ஒவ்வொரு தடவை தலைவலி வந்துரும். சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். 2 பேரும் துணியோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக ஒரு பெரிய திட்டத்தையே போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில மகி துணி கிட்ட போய் அவ கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சுது. அம்மா, ஜமீன்தாரர் அம்மா, என்னோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சுமா. வியாபாரத்துல நஷ்டமாயி என் பசங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு நான் இருக்கேன். என்னோட கைய பாருங்கம்மா. கஷ்டப்பட்டு நான் கூலி வேலை செஞ்சு என் கையெல்லாம் புண்ணா போயிருக்கு. நீங்க தான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். துணி ரொம்பவும் நல்லவங்கிறதுனால மகிக்கு அவ ஆதரவு கொடுத்தா. மகி, அழுவாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் துணை இருக்கிறேன். என் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அப்பதான் சிச்சு உள்ள வந்து ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு பேசினா. அம்மா, நம்ம ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாகணும்னா நம்ம தானியத்தை தானம் பண்ணணும். உங்களோட 5000 ஏக்கரை வயல்ல விளையிற தானியத்தை ஒரு ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தா அதுல வர லாபத்திலேயே ஊர்ல யாருமே வெறும் வயித்தோட இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்ப ஊரு ஜனங்க நல்லா இருப்பாங்க. நீங்க பேரும் புகழோட வாழுவீங்க. துணி அவளுடைய ஊர் மக்கள் மேல இருக்கிற பாசத்துல அவகிட்ட இருக்கிற வயல், அவ வீடு, அவளுடைய சொத்து பத்தி எல்லாத்தையுமே அந்த ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தா. ஆனா அந்த ட்ரஸ்ட் ரகசியமா சிச்சு மகியோட பேர்ல இருக்கிற விஷயம் துணிக்கு தெரியாது. அவங்க நினைச்ச திட்டம் நிறைவேறிடுச்சு. துணி கையெழுத்து போட்ட உடனே அவங்க முகத்துல வண்ணம் மாற ஆரம்பிச்சது. அமைதியான முகம் கொடூரமா மாறுச்சு. அவங்க 2 பேரும் கொடூரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. பத்திரத்துல கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுல துணி. இப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்ல. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. துணி அதை கேட்டு பயந்து போயிட்டா. என்ன சிச்சு சொல்ற? ட்ரஸ்ட் இந்த ஊரு ஜனங்களுக்கு தானே. இந்த ஊரு ஜனங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டேன். நான் உங்க 2 பேரையும் நம்பினேனே. மகி அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே,
நீ கையெழுத்து போட்டு கொடுத்தது எங்க கையில இருக்கு. நீ இப்ப எங்க கிட்ட கையேந்திரவ. இனிமே இதெல்லாம் எங்க சொத்து. முதல்ல இந்த வீடும் ஊரை விட்டு வெளியே போக போறியா, இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா? உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட நல்ல குணமே உனக்கு சமாதிய கட்டி இருக்கு பாரு. அப்போ சிச்சு துணிய பார்த்து, ஒரு காலத்துல உன் காலடியில உக்காந்து இருக்கிற சிச்சுனா இன்னைக்கு என் காலடியில நீ நின்னுகிட்டு இருக்க. பாத்தியா, நல்ல குணம்னு சொல்லியே அந்த நல்ல குணம் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போடுமா? இல்லையே, அந்த நல்ல குணம் தான் இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டி இருக்கு. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நாயா எங்கதான் அழிய போற அப்படின்னு துணியை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாங்க. துணி யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா, ஆனா சிச்சு மேல இருக்கிற பயத்துல யாருமே உதவி செய்யல. துணி வேற வழி இல்லாம கவலையோட கட்டின துணியோட அந்த ஊரை விட்டு வெளியில நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஆகாய கூட அவளுடைய கஷ்டத்தை தாங்க முடியாம மழைய அழுகைய காட்டுச்சு. இனி வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு ரொம்பவும் கவலையோட துணி தனியா அந்த மழையில நனைஞ்சு நடந்து வந்துகிட்டு இருந்தா. துணியோட கதையை கேட்டதும் புஜ்ஜிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. அவளுக்கு பழி தீக்கணும் அப்படிங்கிற ஆத்திரமும் வந்துச்சு. இப்படித்தான் புஜ்ஜி, அந்த மகியும் சிச்சும் 2 பேரும் என் சொத்தல எழுதி வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இப்படி ஊரை விட்டு வந்த என்ன உங்க அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவரு உங்க அப்பா ரொம்ப நல்லவருமா. நம்ம நல்லா இருக்கணும்னு இருக்கிற வீட கூட வித்து அவரு துபாய் போனாரு. ஆனா அங்க கூட அவருக்கு கெட்டதுதான் நடந்தது. உங்க அப்பா அங்க போய் சம்பாதிச்சு அனுப்புன காசு கூட சிச்சுவே எடுத்துக்கிச்சு. உங்க அப்பா அங்க என்ன ஆனாருன்னே விஷயம் தெரியல. அந்த சிச்சு மகி எல்லாம் என்ன வேண்டாத பேச்சா பேசினாங்க. அவங்க பேச்சுக்கு தாங்க முடியாம தான் அந்த ஊரை விட்டு இந்த போகிக்குள்ள வந்திருக்கேன். இது நம்மளோட இந்திரபவனம் இல்ல புஜ்ஜி, நம்மளோட கண்ணீரோட கூண்டு. என்னோட தலை எழுத்து இவ்வளவுதான் புஜ்ஜி. இந்த ரயில் போகி எங்கேயாவது போகாதா அப்படின்னு ஏங்காத நாளே இல்ல. புஜ்ஜி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டா. இப்ப அவளுடைய கண்ணுல துக்கம் இல்ல, அதுக்கு பதிலா கோவம். பழிய தீர்த்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற கோவம் மட்டும்தான் தெளிவா தெரிஞ்சது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ராணி. அந்த சிச்சு மகி உங்களை ஏமாத்தி இந்திரபவனத்துல சந்தோஷமா வாழலாம். ஆனா நான் உங்க பொண்ணு புஜ்ஜி, அவங்கள நான் விட மாட்டேன். உங்க கண்ணுல பார்த்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அவங்களோட ஆஸ்தானத்தை நான் விழுக வைக்காம இருக்க மாட்டேன். உங்களை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் நீங்க இழந்த அதே ஆஸ்தானத்துல மறுபடியும் உங்களை ராணியா உட்கார வைப்பேன் நானு. நம்மள பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு பசங்களோட மனசுக்குள்ள அவங்களோட அப்பா அம்மா ராஜா ராணி தான். நீங்க ஜமீன்தாரர் அம்மா இல்லம்மா, அதையும் தாண்டி பெரிய கடவுளம்மா. நம்மளுக்குன்னு நாளைக்கு ஒரு நாள் பிறக்கும். அன்னைக்கு நம்ம ஜெயிக்க போறோம். நம்மள தூக்கி போட்டவங்க நம்ம பின்னாடி வந்து நிக்க போறாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். காலம் உங்களோட கண்ணீரை மறந்துடும். ஆனா கண்டிப்பா உங்க கண்ணீருக்கு நான் பதில் சொல்லுவேன். அன்னைக்கு அந்த சின்ன போகியில சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அம்மா பொண்ணோட பாசத்தை பார்த்து அந்த ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட சந்தோஷப்பட்டுச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தங்களை ஏமாத்தி கிடைக்கிற சந்தோஷம் ரொம்பவும் தற்காலிகமானது.